ரிஷபராசி அன்பர்களே, மே மாதம் எப்படி இருக்கும்? அதுவும் தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மே மாதத்திலிருந்து வேலை சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன் இந்த ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். அந்த சனி பகவான் தான் இந்த தொழிலுக்கு காரக கிரகம். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது தொழில், வேலை, வியாபாரத்தை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே செவ்வாயோடு சேர்ந்திருக்கு. இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்துல ஒரு வகையில் ஒரு போராட்டத்தன்மையை கொடுக்கும். ஆனால் அந்த 11ஆம் தேதி, மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் அங்கே மீனத்திலிருந்து விலகிறார். அப்போ சனி பகவான் மட்டும் அங்கே இருக்கார். ரைட். அதே சமயத்தில் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதம், இந்த மாத இறுதியில் ஜூன் மாதத்தில் இந்த குரு பெயர்ச்சி நடக்கும் பார். வாக்கியப்படி 26ஆம் தேதி, திருக்கணித பிரகாரம் ஜூன் மாதம் 2. அப்போ இந்த குரு பெயர்ச்சி வர ஆரம்பிக்குது. அந்த குரு பகவான் சனி பார்க்க போகிறார். அப்போது தொழில் காரக கிரகமான சனி பகவானை குரு லாபாதிபதி, உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான், அவர் நேராக பார்க்குறார். அது காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியான குரு பகவான், காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியான சனி பகவான் தொடர்பு. அப்போ குரு சனி இணைவு பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் இந்த மே மாத 11ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனி இந்த சக்ஸஸை நோக்கி செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். தொழிலில் இப்போ இருந்தால் கூட அந்த தொழிலில் அடுத்த லெவல், அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள், அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு தான். இது வரைக்கும் தொழிலே வேண்டான்னு இருந்தவங்க கூட இப்போ தொழிலை என்றியவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஏன்னா சனி பகவான் தான் இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சார், ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க ரிஷபத்துக்கு ஆஹோ ஓஹோன்னு, பட் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜூன் மாதத்திலிருந்தே சூப்பராக அடுத்த பரிணாமம், வளர்ச்சி, தனம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புகழ், கௌரவம், புகழ் கொடுக்கல, கௌரவம் கொடுக்கல, அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபத்துக்கும் ஒரு அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சார், வேலையில் இருக்க ப்ரமோஷன் கிடைக்குமா? தாராளமாக இந்த மாத இறுதியில் எதிர்பாருங்க. கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு, இடமாற்றம் உண்டு, உங்களுக்கு பிடிச்ச வேலை உண்டு. ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன் சார், ஒரு வேலை மாறும்னு நினைக்கிறேன், இது எனக்கு ஒத்து வரல, ஏதோ இருக்கிற டைம் பீயிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சேஞ்சஸை கொடுத்துரும். ஸோ ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இந்த ரிஷபத்தில் மக்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. அதுவும் பாருங்கள், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலம், ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அப்போது ராசிநாதன் வலிமை பெற்றாலே இந்த மாதம் நல்லபடியாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. மனம், எண்ணம், செயல், சிந்தனை ஒரு நேராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சிந்தனை இருக்குது, எதையாவது செயல்படுத்தணும், எதையோ சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகம், விவேகம் கண்டிப்பாக உங்களிடத்தில் ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள்ங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பொருளாதார உயர்வை சந்திக்கக்கூடிய, பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு மாதம். நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தொழில் இருக்கிறீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். வித்தியாசமான, டிஃப்ரெண்ட்டான, நீங்கள் எதிர்பாராத ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏன் நம்ம ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோன்றி அதை செயல்படுத்துவதற்குண்டான அந்த பேஸ் பிளான் கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. ஒரே வரியில் சொல்லப்போனால்
தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மே மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அடுத்து குழந்தை நலன் எப்படி சார் இருக்க போகுது? குழந்தை பற்றிய ஒரே கவலையாக இருக்குது. எங்கே சேர்த்துறது, என்ன படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கவலைகள் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறது அத்தனையும் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் விலக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூரியனும் புதனும் 2 பேரும் 14ஆம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு, புதன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து திக்பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், தெளிவான புத்தியை கொடுக்கும். இதை இப்படித்தான் பண்ண போகிறோம், இப்படித்தான் படிக்க போகிறோம், இப்படித்தான் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்பீங்க. குழந்தையை பற்றிய ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலேயோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடு இந்த மாதம் இருக்குது. சூப்பராக இது நடந்துருச்சு, ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்குது. ஹெல்த் பிரச்சனையாக இருந்தவர்கள், உடல்நல தொந்தரவு இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பதில் கிடைக்கும். அதிலிருந்து வெளிவர போகிறீங்க. அப்பா ஒரு சந்தோஷம். அதாவது என்னென்னா, ஏதோ நடந்துருச்சு, ஹெல்த்தில் அது பிரச்சனை, ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அப்போ ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். எதிர்ப்பு கொடுத்திருந்தவங்க கூட அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு சாதகமாக, அதாவது அந்த எதிர்ப்பு கொடுத்ததுனால தான் நான் உயரப்போகிறேன், அந்த எதிர்ப்பாளர்களின் மூலமாக நல்லவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த எதிர்ப்பு இருந்ததுனால தான் நான் அடுத்த லெவலுக்கு போனேன் அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக 7ஆம் அதிபதி, திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம், அதாவது மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ இந்த மே 11க்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். அப்போ 7ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அது போக இந்த குரு பயிற்சி ஆகும் பாருங்க, ஆன பிறகு நேராக 7ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போது கண்டிப்பாக திருமண தடை விலகப் போகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சார் பாக்கியம் பாக்கியம், நல்ல பாக்கியம், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும், வேலை பாக்கியம், வேலை நல்ல செட்டில் ஆகலை, தொழில் செட்டில் ஆகலை, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல கல்வி, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருந்த விஷயங்கள், செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாத இறுதியில் நிறைவேறும். ஸோ இப்போது பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டு. ஒரு எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வெளிநாடு, வெளி மாநில, அந்நிய தேச தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் சிறப்பு பெறும். நல்ல நண்பர்களின் உதவியோடு சில நல்ல விஷயங்கள் செயல்படுத்துவீங்க. குலதெய்வ அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த கோபம், ஆக்ரோஷத்தில் இருந்த நீங்கள் இப்போ அப்படியே விலக போகுது. ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய தன்மை இந்த மே மாதம் 11க்கு அப்புறம் உண்டு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மே 11 வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபம், ஆக்ரோஷம், எடுத்தெறிஞ்சு பேசுவது இந்த மாதிரி இருக்கும்.
அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் மே 11க்கு அப்புறம் உங்களுக்கு நினச்சது நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது சிறப்பு பெறுது. குருவும் சுக்கிரனும் இணைய போகிறாங்க. குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பணபரம் அப்படிங்கிறது உண்டு. பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. பணம் ஏதோ ஒரு வகையில் குவிக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைய போகிறது. எப்போ இணைய போகிறது? மே மாதம் 14ஆம் தேதி குரு சுக்கிரன் 2 பேரும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து நேர 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு வலியை தரக்கூடிய விஷயங்கள். பணம் எங்கேயாவது சிக்கி கொண்டிருந்ததுன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ரிஷபத்துக்கு இந்த மே மாதம் உயர்வை தரக்கூடிய, பொருளாதார மேன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய, மனதுக்கு பிடித்த விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள் அமைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.